ஹலோ எவ்ரிபடி. ஒரு துறவி ஒருத்தர் ஒரு ஊருக்கு வர்றாரு. உங்க ஊர்ல உண்மை மட்டும் பேசக்கூடியவங்க யாராவது இருக்காங்களான்னு கேக்குறாரு. அவங்களும் சுப்பிரமணியம்னு ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. துறவி சுப்பிரமணியம் வீட்டுக்கு போறாரு. சுப்பிரமணியம் அவரை உபசரிச்சு சாப்பிடுங்கன்னு சொல்றாரு. உடனே துறவி உங்களை முதல்ல நான் சோதிக்கணும், நீங்க உண்மை மட்டும்தான் பேசுவீங்களாமே, உங்களை சோதிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. சுப்பிரமணியம் அதுக்கு ஒத்துக்கிறாரு. துறவி அவர்கிட்ட 3 கேள்விகள் கேட்கிறாரு. முதல் கேள்வி, உங்ககிட்ட எவ்வளவு பணம் வச்சிருக்கீங்கன்னு கேட்கிறாரு. சுப்பிரமணியமும் அதுக்கு என்கிட்ட 22,000 ரூபாய் பணம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இரண்டாவது, உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு சுப்பிரமணியம், எனக்கு ஒரே ஒரு மகன் இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. மூன்றாவதாக, உங்களுடைய வயது என்ன அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறாங்க. அதுக்கு சுப்பிரமணியம், எனக்கு 3 வயது 6 மாதம் 24 நாட்கள் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. துறவிக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. என்ன நீங்க 3 கேள்விக்குமே பொய் சொல்றீங்க அப்படிங்கிறாரு. நீங்க உங்ககிட்ட பொட்டியில எவ்வளவு பணம் இருக்கு போங்க அப்படின்னு கேட்கும்போது, என்கிட்ட 1,50,000 ரூபாய் பணம் இருக்கு அப்படிங்கிறாரு. அதுக்கு அப்புறம் எதுக்கு நீங்க 22,000 தான் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க அப்படிங்கும்போது, நான் பெட்டியில 1,50,000 ரூபாய் வச்சிருக்கலாம். ஆனா நான் எந்த நேரத்துல இந்த உலகத்தை விட்டு போக போறேனோ அந்த நேரத்துல 22,000 ரூபாய்க்கு நான் செஞ்ச புண்ணியங்கள் மட்டும்தான் நான் என்னோட எடுத்துட்டு போக முடியும். இந்த 1,50,000 ரூபாய் நான் எடுத்துட்டு போக முடியாது அப்படின்னு சொல்றாரு. அது சரி, எதுக்கு 4 மகன்கள் இருக்கக்கூடிய நீங்க ஒரே ஒரு பையன்தான் இருக்கான் அப்படின்னு சொன்னீங்க அப்படிங்கும்போது, இந்த வயோதிக காலத்துல எனக்கு 4 மகன் இருந்தாலும் 3 பேர் என்னை பாத்துக்கிறது இல்ல, அவங்க கிட்ட ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல. இந்த 4வது மகன் தான் என்னை பாத்துக்கிறான், அதனாலதான் எனக்கு ஒரே ஒரு மகன் இருக்கிறதாக சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா, எதுக்கு உங்களுடைய வயசு நீங்க 3 வயது அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்க அப்படிங்கும்போது, எனக்கு கிட்டத்தட்ட 70 வயது பக்கம் ஆனாலும் நான் கடவுளை நினைத்து கடவுளுக்காக வழிபட்டு இருக்கக்கூடிய நேரம்னு பாத்தீங்கன்னா அந்த 3 வருடம் 6 மாதம் 24 நாட்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்லக்கூடிய விடைகள் இருந்த உண்மையை புரிஞ்சு கொண்ட துறவி சந்தோஷமா சாப்பிட்டுட்டு போறாரு. இந்த கதை நமக்கு சொல்லக்கூடிய நீதி என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எவ்வளவுதான் பணக்காரரா இருந்தாலும் நாம போகும்போது நாம செஞ்ச தான தர்மம் மட்டும்தான் நம்மளுடைய சொத்தாக நம்ம எடுத்துட்டு போவோம். ஒன்று. இரண்டாவது, நம்மளுடைய பெற்றோரை நல்லபடியா பார்த்துக்கிட்டாதான் நாம நல்ல மகனாக நல்ல மகளாக இருக்க முடியும். மூன்றாவது, நமக்கு என்ன வயதாக இருந்தாலும் நம்ம இறைவனை நினைத்து தர்மத்தின் படி வாழக்கூடிய நாட்கள் மட்டும்தான் நம்முடையதாக இருக்கும். ஹாப்பி லிவிங்.